Hi everyone, 12th Maths exercise 1.1ல தேர்டு சம். இதை தான் நம்ம ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ப்ரூவ் பண்ணணும் இதுவும் ஈக்குவலா இல்லை நாட் ஈக்குவலான்னு. இதுதான் ஃபார்முலா. நம்ம ஏற்கனவே ஏ இன்வெர்ஸ் போடும்ல, அதேமாரியே எஃப் ஆல்ஃபா ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/f ஆல்ஃபா அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா. இப்போ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா போட்டால் காசா இதே மறிச்சிட்டா காஸ் 0. அப்போ காஸ் இன்ட்டு காஸ் -0 ப்ளஸ்ஸு 0நாலே 0 தான். சைன் இன்ட்டு 0 மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைனு. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இது ஒரு இது இருக்கும்ல, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா? அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் இஸ் எக்ஸிட். அதாவது இது 0வா மட்டும்தான் இருக்கக்கூடாது. அப்போ இது 1ஆ இருக்குல்ல, இது எக்ஸிட் ஆகும். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கோஃபேக்டர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த இதுதான் ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே வரும். அப்போ ப்ளஸ் cos alpha minus 0 plus 0 plus sin alpha. ஓகேவா? அடுத்தது 0நாலே 0 தான் வரும். இந்த இடத்துல 1 இருக்குது. 1க்கு பாருங்கள், இந்த ரோவையும் இதையும் கேன்சல் பண்ணால் காஸ் ஆல்ஃபா அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஆஃப் மைனஸ்ஸு ப்ளஸ் ஆகிடும். sin square alpha, cos square alpha, sin square alpha is equal to 1. அதுக்கப்புறம் இது ரோவே காலத்தையும் மடிச்சிட்டா 0 மைனஸ் sin ஸ்கொயர். ஓகேவா? அடுத்ததுக்கு 0நாலே 0 தான். அதுக்கப்புறம் இதையும் பண்ணால் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 0. இப்போ இதை சால்வ் பண்ணி எழுதிப்போம். என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணால் அட்ஜாயின் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கிடச்சிரும். அப்போ என்ன மாறும்? இந்த சைனோட இது சைன் ஆல்ஃபாவோட சைன் மட்டும்தான் மாறும், மற்றதெல்லாம் சேம் தான். இப்போ இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுமா? இன்வர்ஸா இஸ் ஈக்குவல் டு 1/f ஆஃப் ஆல்ஃபாங்கிறது நம்மளுக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபாங்கிறது இந்த இது மேட்ரிக்ஸ் இதே தான் அங்கே வரும். ஜீரோ 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது எஃப் ஆஃப்ல மைனஸ் ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணுமா? எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் ஆஃப் சைன் மைனஸ் ஆல்ஃபா 0 காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இப்போ இந்த இடத்துல காசுக்குள்ள மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், சைனுக்குள்ளது ஆப்போசிட்டாக மாறும். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும். 0 1 0 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 காசுங்கிறது அதே தான். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்குது. 1 is equal to 2, therefore it is equal, hence proved.
தேங்க்யூ.